அனைவருக்கும் வணக்கம். இதோ இந்த நல்ல நாளிலே அடுத்ததொரு குடும்பம் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். இதோ இந்த இரக்கத்தின் மாதா சிற்றாலயத்தை பற்றி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார்கள். இவருடைய முயற்சிகள் மற்றும் இவருடைய உழைப்பை பற்றி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. திருவிழா எப்படி இருந்தது, இவங்களுடைய உழைப்பு, ஆலய புதுப்பித்தல், இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த புனித இரக்கத்தின் மாதா ஆலயமானது கணபதி நகர் மதுரவாயில் அமைந்துள்ளது. இது சென்ற வருடம் பழைய ஆலயமாக உள்ளது. ஆனால் இந்த வருஷம் பல்வேறு முயற்சிகளின் பல்வேறு நபர்களின் மீறிய ஒரு முயற்சியால் இந்த ஆலயம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கிளை பங்கானது. இது தாய் பங்கு மதுரவாயில் புனித அந்தோனியாரோட ஆலயம். இன்னொன்று, கடந்த 3 நாட்களாக மிகவும் சிறந்த முறையில் ஒரு சீரும் சிறப்பான ஒரு முறையில் ஒவ்வொருவருடைய ஒரு கடின உழைப்பும் இதில் பங்கு பெற்றுள்ளது. இன்னொன்று முக்கியமாக சொல்ல போனா, லாஸ்ட் ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா மழை, காற்று, இது எதுவுமே இயற்கை இடையூறுகள் இல்லாமல் மிகவும் சீரிய முறையில் நடைபெற்றது. இதுவே ஒரு மாதாவினுடைய சான்றாக அமைந்துள்ளது. நாங்கள் 4-5 வருடங்களாக தவறாமல் வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இனிமேலும் வரக்கூடிய காலங்களில் எல்லோருக்கும் இந்த மாதாவின் இரக்கம், அருள் எல்லோரோட குடும்பத்திலும் நிலை பெறுவதாக. ஆலயத்தை போய் பாத்தீங்களா? ஆலயம் உள்ள போய் பாத்தீங்களா? எப்படி இருக்கு அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ், அதனால அந்த பில்ட் குவாலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதை பத்தி இது பாத்தீங்கன்னா சின்ன சிற்றாலயம்னு சொல்ல முடியாது. அவ்வளவு அழகா ஒரு ஒரு சிறுவம், மாதாவோட சிறுவம், மற்ற ஒரு கலைநுட்பங்கள் ரொம்ப அழகாவே இருந்திருக்குது. இன்னும் இதுல இருக்கிற கொஞ்சம் இடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்க. இது எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். நன்றி. உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்காக மிக்க நன்றி. நன்றி.